சாத்துக்குடியில மண்டபத்துக்கு எப்ப வரும், எப்படி ஒண்ணும் வரும்? பிரச்சனை இல்ல. ஐயாவு போயிருக்கான், அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான். ஐயா உன்னை பாத்துக்கிறாரா? சந்தோஷம், எல்லாம் கரெக்டா முடிச்சிருவாரு. அப்பா, அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு அனுப்புறது, போறது வரது, இந்த மாதிரி எடுபடி வேலைக்கு மட்டும் அவர் வச்சுக்கோங்க. சும்மா எல்லாத்துக்கும் முன்னாடி நிப்பாட்டி அவர்கிட்ட யோசனை கேட்டுட்டு இருக்காதீங்க. டேய், ஐயாவை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுன நல்லா இருக்காது, நான் சொல்லிட்டேன். சும்மா எங்களையே அடக்காதீங்கப்பா. நாங்க அவரை எங்க பார்த்தோம், எப்படி பார்த்தோம், எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டோம். ராஜாராம் மாமா வேற அவர் உங்களை பத்தி ஜெயில பேசுறத பாத்திருக்காரு, கேட்டிருக்காரு. ஐயாவை பத்தி ஏதாவது தப்பா பேசுறதா இருந்தா ஏதாவது எடுத்து அடிச்சிருக்கா. என்ன என்ன வார்த்தை பேசுறீங்க? பாரு அவன் என்ன பேசுறான். கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய், நீங்களாவது கொஞ்சம் பேசாம இருங்களே. வாடா வா. என்ன பிரபாது, வீட்ல இருக்க முடியாத உன்னால? கல்யாணம் முடியற வரைக்கும் இப்படி பைக்ல வெளியில சுத்த கூடாதுன்னு அம்மா சொன்னல. மா, இசை ஃபோன் பண்ணிருந்தாமா. என்ன சொன்னா? எம்எல்ஏ அவளை கடத்தினதை பத்தி பேப்பர்ல நியூஸ் போட்டிருக்காங்களா. அவ ரொம்ப வருத்தப்பட்டா. என்னது? இத வாங்க தான் நியூஸ் போட்டாங்களா? இளம் பெண் கடத்தல், முன்னாள் எம்எல்ஏவுக்கு போலீஸ் வலைவீச்சு. சென்னை சூளைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் முத்துக்குமார். இவரது மகள் இசைப்பிரியா வரைகலை தொழில்நுட்பம் படித்துக் கொண்டிருக்கிறார். பாலவாக்கத்தில் உள்ள ஒரு ஆதரவற்றோர் விடுதிக்கு சென்ற இவர் கடத்தப்பட்டதாக தெரிகிறது. என்ன உமார், ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுக்கு ஏண்டா நீ வருத்தப்படுற? என்ன நியூஸ் வேணாலும் போடட்டுமே. அவதான் இந்த வீட்டோட கடைசி மருமக, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுக்கு இல்லம்மா, இந்த நேரத்துல போய் இப்படி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. வருத்தப்படுற மாதிரியே இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு 4-5 பேர் ஃபோன் பண்ணி பேசினாங்களா. சில பேருக்கு எங்க என்ன பேசணும், எதை பேசக்கூடாதுங்கிற இங்கீதமே தெரியாது. சரி விடு பிரபா. ஒரு விஷயத்த மறந்துட்ட நட்ராஜ். நம்ம பூக்கார அம்மா கிட்ட உதிரி பூ வேணும்னு கேட்டிருந்தேன். அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க, நீ போய் வாங்கிட்டு வந்து. என்ன வெளியில போன்னு சொல்றீங்க அதானே? இல்லப்பா, நான் வந்து என்ன சொல்றேன்னா, வரமா. சரி வரப்பா. பிரபா, நீ ஒன்னு செய். வேணும்னா நீ போய் இசைய பாத்துட்டு வாயேன். சரி என்னங்க? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு வரேன். இல்லம்மா. பூமிகா, பேசிட்டியாமா? அவந்திகா என்ன சொன்னா? நீங்க சொன்னதெல்லாம் அவகிட்ட சொல்லிட்டேன் அத்தை. சரி சரி. மாடியில கவிதா சாரி அயன் பண்ணிட்டு இருக்கா, நீ போய் பாத்துட்டு வாங்க. சரிங்க அத்தை, சரி பார்க்கறேன். அக்கா அக்கா கவிதா அக்கா அக்கா என்னாச்சு? அக்கா இங்க பாருங்க. அக்கா 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 என்னாச்சு? அக்கா எழுந்திருங்க அக்கா. அக்கா அக்கா ஐயோ அக்கா. எல்லா வேலையும் முடிக்கணும். என்ன? என்னம்மா? என்னம்மா? கவிதா அக்கா மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. சீக்கிரம் வாங்க. கவிதா மயங்கி விழுந்துட்டாளா? வாங்க. என்னாச்சு? கவிதா, 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 கவிதா. ஐயோ. என்னம்மா? கவிதா, கவிதா. கவிதா, இங்க பாரு. கவிதா, கவிதா. ஐயோ. கவிதா. தண்ணி எடுத்து வா. பாட்டில் தண்ணி இருக்கா? கவிதா, கண்ணு திறந்து பாருமா. சீக்கிரம் கூட. கடவுளே, ஏன்தான் இவ அடிக்கடி இந்த மாதிரி ஆயிடுறான்னு தெரியல. அக்கா கவிதா, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. எந்திரி, எந்திரிச்சு உட்காரு. என்னாச்சுக்கா? என்ன என்னாச்சு? அத்தை, மறுபடியும் அந்த பிரம்ம வந்தது அத்தை. ஐயோ, இந்த தடவை என்னம்மா வந்துச்சு? பிரம்மையில என்ன வந்துச்சு? அது கல்யாண மண்டபத்துல நந்தினி மணக்கோலத்துல வரா.
மனக்கோலத்துல வரா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அத்தை, கண்ணனை யாரோ அடிக்கிறாங்க. அவரு மயங்கி விழுந்துடுறாரு. அப்புறம் அத்தை, ஒரு பணம் கிடைக்குது. என்ன? பணமா? என்ன கவிதா சொல்ற? ஐயோ. கவிதா, அப்புறம் யாரையோ போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க அத்தை. என்ன கவிதா இதெல்லாம்? நந்தினி, நந்தினி ஏன் மாலையோட வரணும்? கண்ணை மயங்கி விழுறது, ஏதோ பணம் கிடக்கிறது, இதெல்லாம் என்னங்க? ஐயாவும் அம்மாவும் ஜெயில போய் பார்த்ததுல ஏதோ வில்லங்க இருக்குமா? ஏய், ஒண்ணு இல்லாத விஷயத்தை பெருசு பண்ணாதடா ப்ளீஸ். ஓ, சாரி. உமா, முதல்ல அவளை எழுப்பி அவளுக்கு ஏதாவது குடிக்க கொடுங்க. கொஞ்சம் பாத்துக்க. அக்கா எழுந்திரீங்க, வாங்க. இந்த பதுக்கல் பாட்டு எதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கு? உட்கார்ந்து இருக்கத பார்த்தா சாமி கும்பிட வந்த மாதிரி தெரியலையே. இவ எதுக்கு இங்க வரா? ஆஹா, கதை ராங் ரூட்ல போது போல இருக்கே. அன்னைக்கு வீட்டுல வந்து சந்திச்சான், இப்ப வீதியில வந்து சந்திக்கிற அளவுக்கு வந்துட்டாங்களே. எதுக்கு என்ன பார்க்கணும்னு வர சொன்னீங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. என் பணம் எங்க? இவங்களை விடக்கூடாது. பழைய நோட்டை புது நோட்டா மாத்த முடியலங்க. மாத்தி தரேன்னு சொன்னவங்க இப்ப முடியாதுங்கறாங்க. அங்க இங்கன்னு ரேட் நடக்கிறதுனால யாரும் மாத்தி தரதுக்கு பயப்படுறாங்க. இனிமே மாத்த முடியாது, ரொம்ப கஷ்டம். ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? என்ன விளையாடுறீங்களா? பணத்தை மாத்த கொடுத்துருக்கேன், வந்துரும் சொல்லிட்டு இப்ப என்ன பண்றதுன்னு என்ன கேக்குறீங்க? இந்த மொத்தமா மாத்திர கதையே வேணாம், எனக்குரியதை கொடுத்துருங்க. என்ன பண்ணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். செல்லாத பணத்தை வச்சு நான் என்னங்க பண்ண முடியும்? கமிஷன் முன்ன பின்ன அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது மாத்தி கொடுங்க. அன்னைக்கு முன்ன உங்க வீட்டுல பார்த்தப்பவே நான் சந்தேகப்பட்டேன். இப்ப நல்லா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏண்டா, வீட்டுக்குள்ள நடத்திக்கிட்டு இருந்தீங்க சரி, இப்ப வீதி வரைக்கும் வந்துட்டீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏமா, உனக்காவது அறிவு வேணா? அது இல்லங்க, அது ரெய்டு வருவாங்க, அதனால சிக்கல் வரும்னு நான் நினைக்கவே இல்ல. ஓ, ரைடு வர அளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சா?
இப்பெல்லாம் இப்படிதான் சொந்த பிரச்சனை அரசாங்க பிரச்சனை ஆக்கிடுறாங்க. சரி மேல சொல்லு நீ வச்சிருக்கிறது தெரிஞ்சு போச்சா? புடிச்சிட்டாங்களா? அது இல்ல சார், என் வீட்டுக்கு ரெய்டு வரல, பணம் என்கிட்ட தான் இருக்கு. மாத்தி தர இடத்துல எல்லாம் ரெய்டு வந்ததுனால கொஞ்சம் சிக்கல் ஆயிடுச்சு. நம்ம ஒரு கதையை கேட்டா இப்ப நோட்டு மாத்திர கதையெல்லாம் சொல்றா. சரி போற ரூட்லயே போவோம். சரி இப்ப நீ என்ன பண்ண போற? என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் சார் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆளு என் பங்கு கூட நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. செல்லாத நோட்டை வச்சுக்கிட்டு நான் என்ன சார் பண்ண முடியும்? மொத்த பணத்துக்கும் ஒரு வழி பண்ணிட்டு அப்புறம் இந்த ஆள் பங்க வாங்கிட்டு போக சொல்லுங்க சார். எப்படியோ உங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு, நீங்களே பாய்சல் பண்ணி விட்டுருங்க சார். நீ என்னப்பா சொல்ற? சார், இந்த அம்மா புருஷன் கிரிசாருக்கு தெரியாம பணத்தை கொண்டு போய் கொடுக்க சொன்னாரு. நான் நேர்மையா போய் கொடுத்தேன்ல, என் பங்கு பணத்தை எடுத்துட்டு கொடுத்தா மரியாதை இல்லைன்னு முழுசா கொடுத்தேன் சார். அப்பயே இந்த அண்ணி என் பங்கை கொடுத்துருக்கணும்ல. மாத்தி தரேன்னு சொல்லிட்டு இன்னும் மாத்தலன்னு சொல்றாங்க சார். இவங்க மட்டும் பணத்தை எடுத்து செலவு பண்றாங்க. உண்டா இல்லையான்னு கேளுங்க சார். யோ, இப்ப அதுவா வேற பேச்சு? என்ன பேச்சு? ஏய், நிறுத்துங்க. Follow me. ஏமா என் காலை மிதிச்ச? நீங்க தானே மிதிக்க சொன்னீங்க. ஏமா ஃபாலோ மீனா பின்னாடி வான்னு அர்த்தம். படிப்பறிவு இருந்தா தானே. வா பின்னாடி வாமா. நீ வாயா. எதுக்கு பின்னாடி வர சொன்னீங்க? நான் சொல்றது சாமி காதுல கேட்டக்கூடாதுல்ல, அதுக்கு தான். எதுக்கு சார் இவ்ளோ கெட்ட வார்த்தையில திட்டுறீங்க? கிருஷ்ணன் வீட்டுல 15 கோடி ரூபாய் கிட்டிட்டு இருக்குன்னு சொன்னது நானு. அவரை கடத்தி பணத்தை கேட்கலான்னு சொன்னது நானு. அந்த படத்துல 5 பைசா கூட நான் பார்க்கல. அதுக்கு சம்பந்தம் இல்லாத நீங்க 2 பேரும் அந்த வார்த்தையை என் வாயால சொல்லக்கூடாது. 2 கடல் நடுரோட்ல அடிச்சு நிக்க பஞ்சாயத்து பண்ணது நானா? பாவிகளா. இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது சார். எதுக்கு சார் அழுவுறீங்க? இதுல உங்க பங்கு எவ்வளவுன்னு சொல்லுங்க, மொத்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துறேன். நீங்க எங்கேயாவது கொண்டு போய் மாத்திட்டு உங்க பங்கை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுங்க. இனி அந்த படத்தை எங்கேயும் கொண்டு போய் மாத்த முடியாதுமா. அதை வச்சிருந்தா போலீஸ் நம்மள மாத்துவாங்க. இது பாருங்க, 2 பேரும் மரியாதை இங்க ஓடி போடுங்க. அப்புறம் நான் குறவலை கடிச்சு துப்பிடுவேன். போடு. யோ, போயா. கடைசியில் அந்த காசு நல்ல வாய்க்கும் கிடைக்காம நாரவாயனுக்கு கிடைக்காம போயிடுச்சு. காசு பணம் துட்டு மணி காசு பணம் துட்டு மணி. இந்தாங்க, இதுல இருக்கிற எல்லா மருந்து கொடுங்க. ஏண்டி, ஒரு பொண்ணு புள்ளதாச்சியா இருக்கும்போது புருஷன் கூட வர்றதாண்டி பாக்கியம். உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுதுமா? சும்மா உளறதமா. இந்த காலத்துல யாருக்கும் அந்த கொடுப்பனை இல்லம்மா. அவங்க காசை துரத்திக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு பதில் மட்டும் வச்சிருப்படி நீ. எல்லாம் இருக்கா? மேடம். என்ன மேடம் 300 ரூபாய் பில்லுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறீங்க? 300 ரூபாய் பில்லுக்கு 200 ரூபாய் தான் கொடுக்க கூடாது. 2000 ரூபாய் தானே கொடுத்திருக்கேன். சில்லறையை கொடுங்க. அவ்வளவு சில்லறைக்கு நாங்க எங்க போறது? எங்கேயோ போங்க. அதையே என்கிட்ட கேக்குறீங்க? சும்மா விதண்டாவாதமா பேசாதீங்க மேடம். 300 ரூபாய் சேஞ்ச் கொடுத்துட்டு மெடிசன் எடுத்துட்டு போங்க மேடம். ஹலோ, உங்ககிட்ட விதண்டாவாதம் பேசுறதுக்கு தான் வீட்ல இருந்து கிளம்பி வந்திருக்கேனா? ஓவரா பேசுறீங்க. ப்ளீஸ் மேடம், உங்க கூட சண்டை போடுறதுக்கு நான் தயாரா இல்ல. சேஞ்ச் இல்லைன்னா கார்டு கொடுங்க மேடம். காசு இல்லைன்னா கார்டை கொடுன்னு பிச்சைக்காரி கிட்ட சொல்ற மாதிரி சொல்ற. காசு தானே கொடுத்தேன், ஏன் இது செல்லாதா? சும்மா வந்த இடத்துல ஏண்டி தகராறு பண்ணிட்டு இருக்க? கார்டை தான் கூட. நான் கார்டு எடுத்துட்டு வரலாமா? வெளியில வரும்போது கார்டு எடுத்துட்டு வரணும் மேடம்.
2000 ரூபாய் மட்டும் எடுத்துட்டு வந்தா பையில பணம் இல்லாத மாதிரி சமயத்துல அவமானப்பட வேண்டியது வரும். நீங்களே எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதெல்லாம் உங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட வச்சுக்கோங்க. காசு கொடுங்க. வாமா போலாம். மேடம் மேடம் பில் பண்ணியாச்சு. நான் ஓனருக்கு பதில் சொல்லணும். பணத்தை கொடுத்துட்டு மருந்து எடுத்துட்டு போங்க. ஹலோ மிஸ்டர், நான் இங்க மருந்து வாங்க தான் வந்தேன். பொழுது போகலன்னு வரல. நான் வேணா பைசா தரேன், நீங்க சில்லறையை கொடுங்க. திருப்பி திருப்பி அதையே பேசிட்டு இருக்கீங்க. கொடுங்க மேடம், நான் வேணா ஸ்லிப் எழுதி தரேன். அப்புறமா வந்து பேலன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கங்க. இங்க கொடுங்க, கொடுங்க, பணத்தை கொடுங்க. இந்தாங்க, இதுதான் என் வீட்டு அட்ரஸ். இப்பவே ஆள் அனுப்பி பணத்தை வாங்கிக்கோங்க. குடிங்க. வாமா போலாம். மேடம் 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 நில்லுங்க. என்ன மேடம் இது? மருந்துக்கு பணம் கொடுக்காம அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போறீங்க. நீங்க ஒரு சீட்ல எழுதி கொடுத்தா நாங்க நம்பணும். அதே நாங்க எழுதி கொடுத்தா நீங்க நம்ப மாட்டீங்களா? அவந்திகா, உங்களுக்கு நல்லா பேச தெரியும்னா வக்கீலுக்கு படிச்சு கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்ணுங்க. எங்கிட்ட அதை பண்ணாதீங்க சார். நான் இப்ப வீட்டுக்கு போய் பணம் எடுத்துட்டு வந்து தரேன். பிரச்சனை எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க. நான் பண்ணலங்க. இங்க பாரு, போது நிறுத்து. நீ பேசியோ இல்ல நான் பேசியோ இந்த பிரச்சனை தீராது. போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன், அவங்க என் வந்து பொருளுக்கு பேசட்டும். நான் பணம் கேக்குறேன். அதுக்கு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவீங்களா? உனக்குலாம் போலீஸ் தான் சரி. போலீஸ்னா பயந்துருவாங்களா? போலீஸ் வரட்டும் பார்க்கலாம். விடுடி, எதுக்கு ஒண்ணுல விஷயத்த பெருசு பண்ற? நீ சும்மாருமா. போனை கட் பண்றி. போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். அத்த வாங்க மாப்ள. என்னத்த என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல மாப்ள. நானும் அவந்திக்காவும் மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் வந்தோம். இவ 2000 ரூபாய கொடுத்தா சில்லறை இல்லைங்கிறதுல ஆரம்பிச்சு இப்ப போலீஸ கூப்பிடுற வரைக்கும் வந்து நிக்குது. பணம் கொடுக்கணுமா? எவ்வளவு? 300 ரூபாய். ஓகே சார், ஓகே. அம்மா கார் எங்க நிக்குது? கார் இல்ல, ஆட்டோல தான் வந்தோம். ஏத்த அவளுக்கு தான் அறிவில்லைன்னா நீங்களாவது சொல்லக்கூடாதா? கர்ப்பமா இருக்க நேரத்துல ஆட்டோலயே வருவாங்க. காரை அப்பா எடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால ஆட்டோல வருவியா? வீட்டுக்கு தானே போறீங்க, வாங்க நான் ட்ராப் பண்ணிடுறேன். என்னடி இது? மாப்பிள்ளை கூப்பிடுறாரு. வாமா, வா போலாம். வா வா. பாத்து வா. வா. அத பின்னாடி உட்காருங்க. வாங்க. தேங்க்ஸ் நட்ராஜ். உள்ளவாயா. யார் சரிம்மா? ஜம்பு தான் வந்திருக்கான். ஜம்புவா? ம். சார். என்னையா சார், இத படிச்சு பாருங்க சார். படிச்சு பாருங்க. இளம்பெண் கடத்தல், முன்னாள் எம்எல்ஏக்கு போலீஸ் வலைவீச்சு. வருங்கால மந்திரியார சார், அண்ணாமலை வாங்க. வரேன்.
வாங்க வாங்க. என்ன ஆபீசர் சார், எது கூப்பிட்டீங்க? இந்தாங்க படிச்சு பாருங்க. இளம் பெண் கடத்தல், முன்னாள் எம்எல்ஏவுக்கு போலீஸ் வலைவீச்சு. சென்னை சூளைமேடு பகுதியை சேர்ந்தவர் முத்துக்குமார். இவர் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இவரது மகள் இசைப்பிரியா, வயது 23, வரைகலை தொழில்நுட்பம் படித்துக் கொண்டிருக்கிறார். பாலவாக்கத்தில் உள்ள ஒரு ஆதரவற்றோர் இல்லத்திற்கு சென்ற அவர் அங்கிருந்து கடத்தப்பட்டதாக தெரிகிறது. இது பற்றி வளசரவாக்கம் துணை ஆணையர் ரத்னம் ஆய்வு மேற்கொண்டார். அதில் வாடக்குளம் முன்னாள் எம்எல்ஏ அண்ணாமலை கடத்தி சென்றதாக தெரிகிறது. துணை ஆணையர் ரத்னம் அதிரடி நடவடிக்கை எடுத்து கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு பங்களாவில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இசைப்பிரியாவை மீட்டார். இதில் அண்ணாமலையும் அவரது அடியாட்களும் தப்பி ஓடிவிட்டனர். ஜோசியர் ஒருவரின் ஆலோசனைப்படி அவர் இசைப்பிரியாவை கடத்தி சென்று 2ஆம் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டு இருந்ததாக கூறப்படுகின்றது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள அண்ணாமலைக்கு மாடக்குளம் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்க இருந்ததாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அப்ப எனக்கு சீட்டு கிடைக்காது ஆபீசர்? நல்ல கட்சியா இருந்தா உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. நீங்க வேற ஆபீசர், எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம இப்ப முதல்ல பணிக்கருக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ற பாருங்க. அண்ணாமலை இருங்க, என்ன பண்றீங்க? இந்த போனை மட்டும் நீங்க ஆன் பண்ணீங்கன்னா போலீஸ் உங்களை ட்ராக் பண்ணிடுவாங்க. விளையாடுறீங்களா நீங்க? யோ, அந்த போனை குடியா. பணிக்கருக்கு வேற நம்பர் இருக்கா? இருக்கு. வேற நம்பர்னா எப்பவும் பேசுற நம்பர் இல்ல. இருக்கு. இருக்கா? இருக்கு. இந்தாங்க பண்ணுங்க. என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? வணக்கம். என்ன யாரும் தெரியுதுங்களா? நான் தான் உங்களோட டிசிபி கிரிதரன். பிரியமானவள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பார்க்கறதோட மட்டும் இல்லாம அந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு வரும். தயவு செய்து அந்த இடத்துல பிரஸ் பண்ணுங்க. அது போதும். ரொம்ப நன்றிங்க.